ப்ரீவியஸ் இயர்ஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம். A certain sum of money amounts to 10,080 in 5 years at 8%. Find the principal. ஒரு குறிப்பிட்ட தொகையானது 8% வட்டி விகிதத்தில் 5 ஆண்டுகளில் 10,080 ஆகிறது எனில் அசலை காண்கன்னு சொல்லியிருக்காங்க. R கொடுத்துருக்காங்க, N கொடுத்துருக்காங்க, A கொடுத்துருக்காங்க. அவங்கள P கேட்குறாங்க. நம்மளுக்கு தெரியும் A வந்துட்டு P + Iன்னு, ஓகேவா? தொகை வந்து அசல் ப்ளஸ் வட்டி. இங்கே A கொடுத்துருக்காங்க, அதாவது 10,080 ரூபா கொடுத்துருக்காங்க. P + I, அப்போ I வேணும்னா 10,080 - P, ஓகேவா? நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும், ஐக்கு PNR/100, கரெக்டாக? ஸோ ஐக்கு நம்ம இதை போட்டுக்கலாம், 10,080 - P which is equal to P into, ஏன்னா நம்ம பிரின்சிபல் தான் கேட்குறாங்க, அந்த P தான் கண்டுபிடிக்கணும். N கொடுத்துட்டாங்க 5ன்னு, ஆரும் கொடுத்துட்டாங்க 8/100, ஓகேவா? ஸோ இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கண்ணா, இங்கே என்ன ஆகும்னா 100 into 10,080 வரும். இது 100P, இது மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 40, கரெக்டாக? 40Pன்னு வரும். ஸோ இது எல்லாத்தையும் ஒரு சைட் கொண்டு வந்துட்டோம்னா 140P is equal to 100 into 10,080. எனக்கு P தான் வேணும், அப்போது 100 into 10,080 divided by 140, கரெக்டாக? இந்த 0 கேன்சல் ஆயிரும். இதை 2 டேபிளில் பண்ணிங்கன்னா 7ன்னு வரும். இதை பண்ணிங்கன்னா 504ன்னு வரும். திரும்ப 7 டேபிளில் பண்ணிங்கன்னா 7 7s are 49, 14ல் 2 டைம்ஸ். அப்போ ஆன்சர் எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 7,200ன்னு வருது. அப்போ இந்த சம்மோட ஆன்சர் 7,200, ஓகேவா?